வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்றைய துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் சிக்கியது மேலும் ஒரு வாகனம். தொழிலதிபரை செல்லவிடாது வீதிக்கு குறுக்காக நின்ற வாகனம். வெளியானது சிசிடிவி காணொளி. பரபரப்பை ஏற்படுத்திய டிக்கோயா இரட்டை கொலை. பிரதான ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறு. சந்தேக நபர் தொடர்பில் போலீசாரின் தற்போதைய தகவல். ஒரு கடவுச்சீட்டிற்கு 3 லட்சம் ரூபாய் கப்பம் கேட்ட வெளிகடை ஓஐசி நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவு. யாழில் போலீசாரை மிரட்ட கழுத்தை அறுத்த பெண். பிரேத பரிசோதனையின் பின் சடலத்தை ஒப்படைப்பேன், அதிரடியாக கூறிய பொறுப்பதிகாரி. நடந்ததென்ன? மூடிய சூட்கேஸுக்குள் சிக்கிய மர்மம். 14 சீன நாட்டவர்கள் கைது. பைட்டமுருண்டை மிளகாய்த்தூள், கோழி மற்றும் பித்தளை நகையை கூட விட்டு வைக்காமல் திருடிச் சென்ற சம்பவம் வட்டுக்கோட்டையில் பதிவு. நண்பர்களுடன் இயந்திர படகில் குறிகட்டுவான் நோக்கி பயணம். நைனாதீவில் பாடசாலை அதிபர் நீரில் மூழ்கி மரணம். இறுதியாக உயிர் தப்பியது டொனால்ட் ட்ரம்ப் எருமை. ரிதிதென்ன காட்டுப்பகுதியில் மயங்கிய நிலையில் கிடந்த சாரதி. மட்டக்களப்பை அதிர வைத்த மற்றுமொரு சம்பவம். மக்கள் மத்தியில் அச்சம். காட்டு யானை அட்டகாசம், சுவரிடிந்து வீழ்ந்து விவசாயி படுகாயம். வாகன ஓட்டிகளுக்கு அனுப்பப்படும் குறுஞ்செய்திகள். வங்கிக் கணக்குகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. அஸ்வெஸ்ம முதியோர் கொடுப்பனவு இன்றைய தினம் வங்கிக் கணக்குகளில். களுத்துறை வெட்டுமகட பகுதியில் வர்த்தகர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் களுத்துறை வெட்டுமகட பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. தெற்கு களுத்துறை வெட்டுமகடை பள்ளிவாசல் வீதி பகுதியில் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். முகமது சாபிக் எனப்படும் இந்த நபர் களுத்துறை பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் என்றும் கூறப்படுகிறது. தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கார் ஒன்றில் வந்த குழுவினரால் மோட்டார் சைக்கிள் ஒன்றை இலக்கு வைத்தே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன்போது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் களுத்துறையில் உள்ள நாகோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருந்தார். இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை கைது செய்வதற்கான விசாரணையை 3 போலீஸ் குழுக்கள் தொடங்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ரெஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய முதற்கட்ட விசாரணையில் துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் மற்றுமொரு வாகனம் களுத்துறை மத்துகம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நேற்று பிற்பகல் சிறிய வெள்ளை நிற வேன் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலைக்கு முன்னர் சந்தேக நபர்கள் வந்த வேன் இதுவென்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் இந்த வேனில் இருந்து காருக்கு மாறியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, ஹட்டன் டிக்கோயாவில் வயோதிப தம்பதியினர் இரட்டை கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் தப்பியோடிய பிறகு மீண்டும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவின் தகவலின்படி சந்தேக நபர் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டு கண்டி தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் சிறைச்சாலை அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருந்தபோது தப்பித்து இன்னும் தலைமறைவாகவே உள்ளார் எனவும் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டதாக கூறும் ஊடக செய்திகளை போலீசார் மறுத்ததுடன் தப்பிச் சென்ற சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர். சீன பிரஜைகள் 19 பேரின் பாஸ்போர்ட்களை சட்டவிரோதமாக கைப்பற்றி மறைத்து வைத்துக் கொண்டு அவற்றை மீண்டும் வழங்க ஒருவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 57 லட்சம் ரூபாய் கப்பம் கோரிய குற்றச்சாட்டில் வெளிகடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வேயாங்கொடையில் கைது செய்யப்பட்ட இவர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழில் போலீசாரை மிரட்ட கழுத்தை பெண்ணொருவர் மலிதகடு எனப்படும் ஷேவிங் பிளேடால் அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாவடி பகுதியில் வன்முறை கும்பல்களுடன் தொடர்பட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் 17 வயது இளைஞன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட இளைஞன் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்த இளைஞனின் தாயார் போலீசாரை மிரட்டுவதற்காக தனது கழுத்தை தானே பிளேட் மூலம் அறுத்துள்ளார். இதனை அடுத்து அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வாறு போலீசாரை மிரட்டுவதால் எந்த பயனும் இல்லை என்றும் இவ்வாறு கழுத்தறுத்து இறந்திருந்தால் பிரேத பரிசோதனையின் பின் சடலம் கணவனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் என்றும் சுன்னாகம் பொறுப்பதிகாரி சிவானந்தம் நிதர்சன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை கண்டும் காணாமல் விடுவதுடன் இவ்வாறு போலீசாரை மிரட்டுவது வேதனைக்குரியதாகும் என சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர்.
வட்டுக்கோட்டை சங்கரத்தை சின்னமா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் உள்ள வீடொன்றில் திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவமானது கடந்த 26ஆம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், வீட்டில் உள்ளவர்கள் மகளை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்காக கடந்த 26ஆம் தேதி காலை வீட்டில் இருந்து கொழும்பிற்கு சென்றுள்ளனர். இதன்போது வீட்டை உடைத்து உள்ளே சென்ற திருடர்கள் மிளகாய்த்தூள், சரக்குத்தூள், பைட்டம் உருண்டைகள், 3 கோழிகள், 1/4 பவுண்ட் தோடு, ஒரு மூக்குத்தி, ஒரு தொகை பணம் மற்றும் பித்தளை அட்டியல் போன்றவற்றை திருடிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் கொழும்பு சென்றவர்கள் நேற்று மாலை வீட்டிற்கு வந்து பார்த்த வேளை வீடு உடைக்கப்பட்டு மேற்படி பொருட்கள் களவாடப்பட்டு இருப்பதை அவதானித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தில் 27 லட்சம் ரூபாய் பெறுமதியான பெருந்தொகையான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற 14 சீன நாட்டவர்கள் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இலங்கை வந்தடைந்துள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்போது சீனாவில் தயாரிக்கப்பட்ட 691 கார்டன் சிகரெட்டுகள் சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் மொத்தம் 1,38,200 சிகரெட் துண்டுகள் காணப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகையின் பெறுமதி 27 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரில் ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தி சென்ற கொள்ளையர்கள் சாரதிக்கு மயக்க மருந்து தெளித்து காட்டிற்குள் வீசிவிட்டு அவரின் தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம், கையடக்க தொலைபேசி என்பவற்றை கொள்ளையடித்து ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரிதிதென்ன காட்டுப்பகுதியில் மயங்கிய நிலையில் கடந்த சாரதி நேற்று மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். பூநொச்சிமுனை பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய ஆட்டோ சாரதி ஒருவரே இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நகரின் சின்ன ஆஸ்பத்திரி ஆட்டோ தரிப்பிடத்தில் இருந்து நீண்டகாலமாக வாடகை சேவையில் ஈடுபட்டு வந்தவர் இவர் ஆவர். சம்பவ தினமான கடந்த புதன்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் வீடு சென்று மதிய உணவை உட்கொண்ட சாரதி மீண்டும் ஆட்டோ தரிப்பிடத்திற்கு சென்றுள்ளார். பின்னர் இரவு 7 மணியளவில் வீடு திரும்புவதாக தொலைபேசி மூலம் வீட்டிற்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை இதன்பின் ஆட்டோ தரிப்பிடத்திற்கு வந்த நபர் ஒருவர் வாழைச்சேனை வரை செல்வதற்காக ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தியுள்ளார். எனினும் இரவு 11 மணியாகியும் சாரதி வீடு திரும்பாததினால் பதற்றமடைந்த உறவினர்கள் அவர் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்று காலை வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரிதிதென்னை காட்டுப்பகுதியை அண்டிய பகுதியில் ஆட்டோ ஒன்றிற்குள் சாரதி ஒருவர் மயங்கி கிடப்பதை அப்பகுதி மக்கள் அவதானித்துள்ளனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சாரதியை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். கொள்ளையர்கள் திட்டமிட்டபடி சாரதிக்கு மயக்க மருந்து தெளித்து அவரை நிலைகுலையச் செய்து அவரிடமிருந்து 1 பவுண்ட் தங்க மோதிரம் மற்றும் பணம், அத்துடன் கையடக்க தொலைபேசி ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு பாழடைந்த காட்டுப்பகுதியில் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொள்ளை சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் வாழைச்சேனை போலீசாரும் இணைந்து விசேட விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த மாதமும் மட்டக்களப்பில் பெண்ணொருவர் கடத்தப்பட்டு கிணற்றில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப் என பெயரிடப்பட்ட ஒரு அரிய வகை அல்பினோ எருமை வங்காளதேசத்தில் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து பலியிடப்படுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது. அதன் பொன்னிற முடிக்கட்டைகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கேச அலங்கரிப்பை ஒத்திருப்பதால் அப்பெயரை பெற்ற அந்த எருமை சடங்கு ரீதியாக பலிக்காக விற்கப்பட்ட பிறகு பண்டிகையின் போது பலியிடப்படுவதற்காக சில நாட்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த எருமை தொடர்பான வைரலான காணொளிகள் சுமார் 1500 பவுண்ட் எடை கொண்ட அந்த விலங்கு விரைவாக மக்களிடம் கவரப்பட்டு அது கட்டி வைக்கப்பட்டிருந்த பண்ணைக்கு பெரும் கூட்டத்தையும் ஈர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நைனாதீவு பகுதியில் நேற்று இடம்பெற்ற படகு விபத்தில் நைனாதீவு ஸ்ரீ கணேசா கனிஷ்ட மகா வித்தியாலய அதிபர் நடராசா மயூரன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை நைனாதீவிலிருந்து யாழ் நகர் நோக்கி நண்பர்களுடன் இயந்திர படகில் குறிகட்டுவான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்ததாக ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் நீரில் மூழ்கிய அதிபர் நடராசா மயூரன் அகால மரணமடைந்துள்ளார். அவர் அண்மையில் புங்குடுதீவிலிருந்து நைனாதீவு ஸ்ரீ கணேசா கனிஷ்ட மகா வித்தியாலயத்தின் அதிபராக பொறுப்பேற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேனெல கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று நேற்று முன்தினம் அதிகாலை நடத்திய தாக்குதலில் விவசாயி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கந்தளாய் ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்தாக்குதலில் குடியிருப்பு ஒன்றின் சுவர்கள் இடிந்துள்ளதோடு வாழ்வாதார பயிர்களும் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இடம்பெறும் மனித யானை மோதல்களால் தங்களின் உயிர் பாதுகாப்பும் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களிலும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. நன்கு காய்த்துக் கொண்டிருந்த சுமார் 12 தென்னை மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மனித யானை மோதலால் தொடர்ந்து பாதிக்கப்படும் தங்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்க உரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்களின் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க செயற்பட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
சிசிடிவி கேமராக்களில் பதிவான போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டதாக கூறி வாகன ஓட்டிகளுக்கு அனுப்பப்படும் போலி எஸ்எம்எஸ்கள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் தொடர்பான மோசடி குறித்து இலங்கை காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இந்த செய்திகள் போலி தொலைபேசி எண்களிலிருந்து அனுப்பப்படுவதாகவும் இலங்கை காவல்துறையால் வழங்கப்பட்டவை போல தோற்றமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதில் சிக்கிக் கொள்பவர்கள் ஒரு மோசடி இணையதளத்திற்கு வழிநடத்தப்பட்டு கூறப்படும் போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராதம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியில் அந்த போலி இணையதளம் அதிகாரப்பூர்வமான GOVPay கட்டண தளத்தை மிகவும் ஒத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. மேலும் இந்த இணையதளத்தை அணுகி பணம் செலுத்த முயற்சிக்கும் நபர்களின் கடன் அட்டை விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை மோசடிக்காரர்கள் திருடும் அபாயம் உள்ளதாகவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். குறுஞ்செய்தி அல்லது வாட்ஸ்அப் வழியாக பெறப்படும் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை சொடுக்க வேண்டாம் என்றும் இதுபோன்ற செய்திகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் காவல்துறை ஊடகப் பிரிவு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. ஒரு காவல்துறை அதிகாரியால் விதிமீறல் குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட பின்னர் GOVPay அமைப்பு மூலம் அதிகாரப்பூர்வமான அபராத சீட்டை பெற்ற பின்னரே போக்குவரத்து அபராதங்கள் செலுத்தப்பட வேண்டுமென்றும் காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. அஸ்வெஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 7 லட்சம் முதியவர்களுக்கான மே மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதற்காக அரசு 349 கோடி ரூபாய்க்கும் அதிக நிதியை விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.